எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, 2025 ஜூலை 7 முதல் 13 வரை, விஸ்வாவசு வருடம் ஆணி 23 முதல் 29 வரை இந்த நாட்களுக்கான கும்பராசி அன்பர்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி பார்ப்போம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. வாரம் முழுக்க சுக்கிரன் உங்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலேயே மகிழ்ச்சியாக மனநிலையை வைத்திருந்து தீய எண்ணங்களிலிருந்து அகன்று ஆப்டிமிஸ்டிக் திங்கிங், நேர்மறையான எண்ணங்களை மட்டும் பெற்றிருக்கும் போது சுக்கிரன் மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து எந்த விதமான எந்த நிலை எந்த சூழ்நிலை என்றாலும் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காமல், காரணம் என்னவென்றால் இந்த வாரத்திலே ஜூலை 7, 8, 9 இந்த 3 நாட்களும் சந்திரன் உங்களுக்கு கர்மஸ்தானமான அந்த 10ஆம் நிலையில வந்திருப்பார். அந்த இடத்துல சந்திரன் நீச்சப்படுவார். நீச்சப்பட்டிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனுடைய நேரடி பார்வை பலம் பெறுகிறார். ஆகையினால எதையாவது ஒன்றை நாம் பெறுவோம், அனுபவிப்போம், சந்தோஷிப்போம் என்று இருக்கும். ஆகினால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். கும்பத்திற்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த 18/10/2025 வரை மஜா மஜா என்று ஒரு பதிவை தந்திருப்பேன். அதனுடைய அம்சம் என்ன? சாதாரண விஷயங்கள் சந்தோஷத்தை தரும். ஆனால் இது போன்று சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகளில, குறிப்பாக செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை பெற்றிருக்கக்கூடிய நிலை 3 நாட்களும் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கூடாது. ஆண் பெண் விஷயத்துல, குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பெண்களோடு பேசும்போதோ அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களோடு பேசும்போது, பெண்களாக இருக்கும்போது ஆண்களோடு பேசும்போது எந்த விதமான உறவு சிக்கலும் ஏற்படாத அளவிற்கு இருக்க வேண்டும். எல்லைகளுக்குள் இருக்க வேண்டும். அந்த எல்லை என்பது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதற்குள் இருக்க வேண்டும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த 5ஆம் நிலையிலே ஒரு அற்புத யோகம் என்பது குரு சுக்கிரன், சூரியன் இவையெல்லாம் ஒரு 30 டிகிரிக்கு கிட்டத்தட்ட இணைவிற்குள் இருக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. குறிப்பாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சூரியனும் குருவும் இணைந்து இருப்பது மிக அற்புதம் 5ஆம் நிலையில. ஆகினால் அந்த பலன், நுட்பமான விஷயங்களை நன்கு படித்து அறிந்து வெற்றிக்கான வழியை தேட வேண்டும். சுக்கிரன் இந்த வாரம் முழுக்க சனி பகவான் நின்று பலன் தரக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற மாலவியா யோகத்தை தர தயாராக இருக்கிறார். இதனுடைய நற்பண்புகளை நீங்கள் பெற வேண்டும். மேலும் வாரத்தின் மைய பகுதியில லாப நிலைக்கு வரக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வை பெறுகிறார். குரு பார்வை பெறக்கூடிய சந்திரனானவர் சூரியனினுடைய பார்வையும் பெற்று இப்போது ஒரு பிரகாசமான ஒரு யோகத்தை பெறுகிறார். கஜகேசரி பிரகாசமான யோகம், குருவினுடைய பார்வை. மேலும் 11ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை. நின்று இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையானது உங்களுடைய 4ஆம் இடத்து சுக்கிரன் மீதும் இருக்கிறது. ஆகையினால் உங்களுக்கு நியாயமான விஷயங்களில மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், சொத்து சேர்வதற்கு போன்ற விஷயங்கள். ஆனால் முந்தைய பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அதை தலை தூக்க விட்டீர்கள் என்றால் அது தலை தூக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கவனம். 6ஆம் இடத்துல புதன், அந்த 6ஆம் இடத்து புதன் சற்று நெருடல்களை தரக்கூடிய சமயத்துல 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து வார கடைசியில வெள்ளி சனி ஞாயிறுல இருப்பார். இப்போது செலவுகளின் மீது மிக கட்டுப்பாடு என்பது தேவை. இஷ்டப்படி செலவு செய்தால் பின்னர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்துல உங்கள் 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல வரக்கூடிய காரணத்தினால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அரசு வேலையில இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பு செய்த ஏதேனும் தவறு என்பது அதற்கு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய, அல்லது தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் இருக்கும்போது, குறிப்பாக நான் பல பதிவுகளை தந்திருக்கின்றேன். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணப்படும் போது ஒரு மாற்றம் என்பது ஒரு ஏற்றத்தை தந்துவிடும் என்று தந்திருப்பேன். அதே போல் ராகு பகவான் உத்திரட்டாதியில் இருக்கும் போதே பல மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லி இருந்தேன், ஒரு பதிவை தந்திருந்தேன் கணித்து. ராகு உத்திரட்டாதியில் இருக்கும் போது கும்பத்திற்கு 2ஆம் இடத்துல ஒரு மாற்றம் செய்தால் வாழ்நாள் முழுக்க பலன் தரக்கூடிய பொருளாதார நிலை உயரும் என்று. இந்த நிலையில ராசியில ராகு இருக்கிறார். ராகு ராசியில இருந்தாலும் கூட மஜாதான். காரணம் என்ன? குருவினுடைய பார்வை பெறுகிறார். இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை சனி பகவான் நின்று இருக்கும்போது, அந்த வக்ர சனியாக இருக்கும்போது இந்த சனி ராகு இணைவு என்பது ஏற்படுகிறது, அந்த பலன். ஆகையினால் இந்த சனி ராகு இணைவு என்ற அந்த நிலையில நிச்சயமாக
உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான், பெரிய கெடுதல் செய்வதில்லை. அதுவும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல நின்று பலன் தரும்போது அது குருவினுடைய முழு சுவரனுடைய வீடு. முழு சுவரனுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது ஆகினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய அளவிற்கான அறிவையும் ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய நிலை. மேலும் இந்த வாரத்திலே சந்திரனானவர் தான் வார பலன்களுக்கு முக்கியம், நாட்பலனுக்கு முக்கியம். 2.25 அல்லது 2.5 நாட்கள் ஒரு ராசியிலிருந்து பலன் தரக்கூடிய சந்திரனானவர் இந்த வாரத்தில கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது செவ்வாயினுடைய தொடர்பு, அது செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஆகினால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தேவையற்ற அறிவுரைகள் காரணமாக இந்த 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் 7, 8, 9 7ஆம் தேதி நாளென்று பார்க்கும்போது சந்திரன் மிக அற்புதங்களை தருகிறார். அனுஷ நட்சத்திரம் வேறு இருக்கும் திங்கட்கிழமை என்று. அன்று அற்புதமான ஒரு மிக அற்புத சுப முகூர்த்த நாளாக இருக்கும். இந்த நாளிலே தொழில் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் ஒரு மாற்றம் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கான ஏதேனும் ஒரு முயற்சி செய்யும் போது அது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். மாணவர்களாக இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களிலே மனம் தடுமாற விடாமல் இருப்பது வெற்றியை தரும். காதல் வாழ்க்கை, காதல் திருமணத்தை நோக்கிய காதல் வெற்றி தரும் என்று நான் எப்போதும் சொல்வேன். ஆனால் வழிபோக்கு, டைம் பாஸ் இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக கேது செவ்வாய் இணைவு வேறு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் கவனம். மேலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கேது செவ்வாய் இந்த இணைவினுடைய தாக்கம் வாரத்தினுடைய முதல் 3 நாட்கள் உங்களுடைய 10ஆம் நிலையில் இருக்கிறது. ஆகினால் உங்களோடு வேலை செய்பவர்கள், உங்களோடு வாழ்க்கையில உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களின் காரணமாக ஏற்படும் பிரச்சனை அல்லது இந்த வாரத்தில் துவங்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அது மனதிலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதனால் தேவையற்ற சிக்கல் வரக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நபாச யோகங்களில் யவ யோகம் என்பது இருக்கிறது. இது ஒரு பக்தி மார்க்கத்திலே ஆன்மீக விஷயத்திலே உங்களை லயிக்க செய்யும். உங்களுடைய குழந்தைகளினுடைய விஷயங்களில் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வதற்கான நேரமாக இந்த வாரம் அமையும். அது மட்டுமல்லாமல் முடிந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு தொண்டு, எளிய உதவிகளை உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே தூண்டும். இந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது, கேது செவ்வாய் இணைவு இருக்கும்போது நிச்சயமாக தினம்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு, அது மட்டுமல்லாமல் எதையுமே சட்டத்திற்கு புறம்பாக யோசிக்காமல் அல்லது தான் என்ற ஆதிக்க நிலையிலிருந்து யோசிக்காமல் செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்றத்தையும் தரும். சந்திரன் இந்த வாரத்தில சொல்வது என்ன? மிக கவனத்தோடு செயல்படுங்கள். சந்திரன் வாரத்தினுடைய மைய பகுதியில சனி பகவான் தொடர்பும் பெறுகிறார், குருவினுடைய தொடர்பும் பெறுகிறார். ஆகையினாலே நல்லவற்றிற்கு மிகப்பெரிய பலன்களையும் அதாவது தீயவற்றிற்கு செய்யக்கூடாதவை செய்வது அல்லது செய்திருந்தால் அதற்கு மோசமான விளைவுகளும் தரக்கூடிய நிலையில இருக்கிறார். ஆகையினால் நல்லவற்றை நினைத்து நல்லவை செய்து வாழ்க்கையிலே முன்னேற இந்த வாரம் அற்புதமாக அமைகிறது. புதிய ஆனந்தம் ஏற்படும். சுகம் தரும் சுக்கிரனின் இனிய சுகத்தையும் அதே சமயத்திலே கட்டுப்படுத்தும் செவ்வாயின் ஆற்றலை சீராக பயன்படுத்தி வெற்றியும் பெறுவீராக. அன்பு கும்பராசி நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக கருதினீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசி கும்ப லக்னத்திலே இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கும்பமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.